இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது வந்து ஒன்ஸ் அகைன் லிட்டில் பிட் ஜெனடிக் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முட்டை உற்பத்தி கம்மியாயிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து டிஸ்டர்ப்ஸ் தி ஓவரி. ஸோ அந்த ஓவேரியன் டிஷ்யூ வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால முட்டை உற்பத்தி கம்மியாயிருது. ஸோ சிம்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவியர் பெயின்ஃபுல் பீரியட்ஸ். சில சமயம் ப்ளீடிங் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்னேன்ல, எனிதிங் டு டூ வித் பீரியட்ஸ், பீரியட் வரல, பீரியட் அடிக்கடி வருது, ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, பீரியட் ரிலேட்டட் எது இருந்துச்சுனாலும் நம்பர் 1 வந்து அல்ட்ராசவுண்ட் தான். அதை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டயக்னோசிஸ் தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ், தைராய்டு ஹார்மோன்ஸ், பிரெயின் ஹார்மோன்ஸ், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், அந்த மாதிரி ப்ரொலாக்டின், இந்த பிரெயின் ஹார்மோன் இது செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அண்ட் ரொம்ப சிவியர் இது பீரியடே வரல, வயசுக்கே வரல, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம குரோமோசோம்ஸும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இது என்ன டைப் இருக்குது, குரோமோசோமல் இஷ்யூவா இல்லை வேறு இஷ்யூவான்றது நமக்கு தெரிஞ்சிடும்.